ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் சேனலுக்கான கீவேர்டு பற்றி ஒரு சீக்ரெட் டிப்ஸ் அதை தான் சொல்லி தரப்போகிறேன். பெரிய பெரிய சேனல்கள்லாம் வந்து எப்போவுமே நம்பர் 1 சர்ச் பண்ணோன்னே இடத்துல வந்து நிற்கிறதுக்கான ஒரு இந்த ட்ரிக்கை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரும் அவ்வளோ சீக்கிரம் வெளியில் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம சேனலில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இது வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது இந்த ட்ரிக்கு அப்படிங்கிறது, இந்த டிப்ஸ் அப்படிங்கிறது தெரியாது. உங்கள் சேனல் சீக்கிரம் க்ரோத் ஆகிறதுக்கான ஒரு ட்ரிக்காக இருக்கும் இது. ஓகேங்களா? ஏன்னா இந்த சின்ன அடிப்படை யூடியூபர்ஸ் தான் நிறைய பேர் நம்ம சேனலில் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியாது. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான காரணம் செல்வா டெக் சேனல் மெம்பர்ஷிப் ஜாயின் பட்டனில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ளவங்களுக்கான அவங்க கேட்ட கேள்விக்கான அவங்களுக்கான டெடிக்கேட்டட் தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? முழுக்க முழுக்க அவங்களுக்கு தான் இதோட கிரெடிட் ஃபுல்லாக சேரும். செல்வா டெக் ஜாயின் பட்டன் மெம்பர்ஷிப்பில் இருக்கவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு தனித்தனியாக பதில் சொல்லாமல் இதை வீடியோவை மேக் பண்ணி போட்டால் டோட்டல் ஆல் யூடியூப் மெம்பருமே தெரிஞ்சுக்குவீங்க. இல்லை தான் சேனலுக்கு கீவேர்டு போடுறது எப்படின்னு நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டாச்சு. சேனல் கீவேர்டு, ஹவு டு சேனல் கீவேர்டு அப்படின்னு போட்டு செல்வா டெக் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம வீடியோ வரும். சேனலுக்கு கீவேர்டு எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது. ஓகே, என்ன ட்ரிக் அப்படின்னா சேனல் கீவேர்டில் வந்து காமனாக எழுதக்கூடிய விஷயங்கள் இருக்குன்னா சேனல் நேமை வந்து தமிழ்லையும் எழுதிக்கலாம், இங்கிலீஷ்லையும் எழுதிக்கலாம். ஓகேங்களா? அது மாதிரி எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஹவு டு அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டுக்கலாம். கூகுள் அப்படிங்கிற வார்த்தையை கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து அப்போ தான் கூகுளில் போய் கூகுள் ப்ரௌசரில் ஏதாவது தேடினாங்க அப்படின்னா உங்கள் சேனல் அங்கே போய் காமிக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் என்ன லாங்குவேஜில் வீடியோ மேக் பண்ணியிருக்கீங்களோ அதை தமிழ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி டிப்ஸ் அப்படிங்கிற வார்த்தையும் ரொம்ப பிரபல்யமான சர்ச்சிங்கில் உள்ள வார்த்தை. அந்த வார்த்தையும் பயன்படுத்தலாம். நீங்கள் என்னென்ன மாதிரி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த பிளேலிஸ்ட் நேமையும் வந்து சேனல் கீவேர்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ சீக்கிரமே க்ரோத் ஆகும். ஓகேங்களா? உங்களுடைய சேனல் என்ன கேட்டகரி, கேமிங்னா கேமிங்னு போடலாம், எஜுகேஷன்னா எஜுகேஷன் போடலாம். உங்கள் சேனல் கேட்டகரியும் சேனல் கீவேர்டில் ஆட் பண்ணி வைங்க. கடைசியாக நம்ம மேட்ருக்கு வந்துடலாம். என்னென்னா வந்து டிப்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு, ஒரு சீக்ரெட் ட்ரிக்ஸு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால அதை சொல்ல போகிறேன். இது வரைக்கும் உள்ளது காமனான வார்த்தைகள், உங்கள் சேனலை பற்றி வார்த்தைகள், உங்கள் சேனல் பேர் முன்னாடி உள்ளது பின்னாடி உள்ளது, உங்கள் சேனல் பேர் தமிழில் போகிறது இங்கிலீஷில் போகிறது, இந்த மாதிரி தான் காமனாக எல்லாருமே போட்டு வச்சுருப்பீங்க. கடைசி ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். என்னென்னா இந்த வாரத்தில் உங்கள் சேனல் இப்போ ஒரு சமையல் சேனலாக இருக்கட்டும், இல்லை எஜுகேஷன் சேனலாக இருக்கட்டும், உங்கள் சேனல் என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரியில் உங்கள் சேனல் என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரியில் இந்த வாரத்தில் ட்ரெண்டிங்காக உள்ள விஷயங்கள் என்ன, மக்கள் ட்ரெண்டிங்காக என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குக்கிங் சேனலுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். லாக்டவுன் ரெசிபீஸ், லாக்டவுன் குக்கிங் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க விஷயம் அதான் குக்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி விஷயம். அதுக்காக நீங்கள் நான் சொல்கிறதையே தான் நீங்கள் கீவேர்டாக போடணும்னு கிடையாது. நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் என்ன யோசிச்சு இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதை தான் போடணும். நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. லாக்டவுன் ரெசிபீஸ், ஹோம் ரெசிபீஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல, இப்போதைக்கு அதான ட்ரெண்டிங்கு குக்கிங் சேனலை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி ட்ரெண்டிங்கான வார்த்தைகள் ஒரு 5, 6, 7, 8 வார்த்தைகள். அடுத்த வாரத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ட்ரெண்டிங்கான வார்த்தைகள் எழுதுனதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வாரத்தில் ட்ரெண்டிங்கான வார்த்தைகள் என்ன இருக்கோ அதை போட்டுறணும். அப்பப்போ சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கணும். எதை மற்ற விஷயங்கள்லாம் அப்படியே இருக்கணும். கீவேர்டில் இந்த ட்ரெண்டிங் வார்த்தைகள் நம்ம சேனல் கீவேர்டில் கொடுக்குறோம்ல, மக்கள் எதை ட்ரெண்டிங்காக தேடுறாங்களோ நம்ம சேனல் சம்மந்தப்பட்டது. இப்போ நான் சொல்லணும் அப்படின்னா வந்து இப்போ யூடியூப் டிப்ஸை பற்றி நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வாரத்தில் என்ன ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் யூடியூப்பில் நடந்துக்கிட்டு இருக்குன்னா, யூடியூப் ஷார்ட் வீடியோஸை பற்றி புதுசாக ஒரு ஆப் லான்ச் பண்ண போகிறாங்க. அதை பற்றி ட்ரெண்டிங்காக ஓடிக்கிட்டு இருக்கு. என்னோட சேனல் கீவேர்டில் வந்து யூடியூப் ஆப் நியூ அப்டேட் அது இதுன்ட்டு போட்டு அந்த யூடியூப் ஷார்ட் வீடியோ ஆப்பை பற்றி ஒரு 4-5 கீவேர்டு எழுதி வைக்கிறது. சர்ச் பண்ணையில் சேனல் போய் அங்கே போய் கரெக்டாக காமிக்கும், வீடியோவை சர்ச் பண்ணாங்கன்னா கூட. ஸோ அடுத்த வாரம் யூடியூப்பில் இன்னொரு ட்ரெண்டிங் வரலாம். இந்த கீவேர்டு அழைச்சிட்டு அந்த ட்ரெண்டிங் கீவேர்டை போட்டுறணும். ஓகே, புரியுதுங்களா? இப்போ எஜுகேஷன் சேனல்னால் இப்போ என்ன ஒரு ட்ரெண்டிங்கான வார்த்தை அப்படின்னா வந்து ஆன்லைன் கோர்ஸ் இதுதான் இப்போ ட்ரெண்டிங்கான வார்த்தை. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அந்தந்த வாரத்தில் ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த ட்ரெண்டிங்கான விஷயங்களை ஒரு 10 வார்த்தைகளோ 5 வார்த்தைகளோ உங்கள் சேனலில் கீவேர்டாக பயன்படுத்துங்க. பக்கா க்ரோத் ஆகும். சேனல் வந்து சடனாக க்ரோத் ஆகும். அந்த கீவேர்டை பயன்படுத்திட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அடுத்த வாரத்தில் என்ன, அடுத்த மாதத்துலேயோ அடுத்த வாரத்துலேயோ என்ன ட்ரெண்டிங் இருக்கோ அந்த கீவேர்டை கொடுக்கணும் சேனல் கீவேர்டில். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். A to Z ரொம்ப குழந்தைக்கு சொல்கிற மாதிரி தெளிவாக எடுத்து சொல்லிட்டேன். ஒவ்வொரு சேனலுக்கும் இப்போ கேமிங் சேனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரத்தில் எந்த கேம் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு அதை கீவேர்டாக கொடுக்கணும். மக்கள் எதை இந்த வாரத்தில் ட்ரெண்டிங்காக தேடிக்கிட்டு இருக்காங்க அதை கொடுக்கணும் சேனல் கீவேர்டில். பக்காவான யூடியூப் பெரிய யூடியூபர்கள் பயன்படுத்தக்கூடிய சீக்கிரட்டை உங்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்லிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு 200 ப்ரமோட் பண்ணணும்னா நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, இதுலேயும் விடுறேன். அதாவது ஃப்ரீ ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா அதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டுட்டேன். ஆல்ரெடி ஃப்ரீ ப்ரமோட் வரிசையாக தான் வந்துக்கிட்டு இருக்கு.
நேற்று என்னை பற்றி ஒரு வீடியோ போட்டுட்டு செல்வாட்டக்கை பற்றி ஒரு வீடியோ போட்டுட்டு இன்றைக்கி ஃப்ரீ ப்ரொமோட் பண்ணுங்கன்னா அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். நீங்கள் ஆல்ரெடி நான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்க சேனல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி உள்ள சேனல் தான் போட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரீ ப்ரொமோட் பண்ணுறதை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நிறுத்தி வைங்க. அதாவது நான் நிறுத்தலை, நீங்கள் செல்வாட்டக்கை பற்றி போடுறதை கொஞ்சம் நிறுத்தி வைங்க. நான் வரிசையாக வந்ததுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டில் உள்ளவங்கலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறமா நீங்கள் ஃப்ரீ ப்ரொமோட் பண்ணிக்கலாம். 200 பே பண்ணி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா வந்து கான்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸ்க்ரோலில் வரும். இல்லை உங்களுக்கு ஏதாவது யூடியூப்பை பற்றி சந்தேகம், என்ன டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா செல்வாட்டக்கோட ஜாயின் பட்டன் கீழே இருக்குமே, அதை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னோட டேரெக்ட் வாட்ஸ்அப் நம்பர் வந்துடும். குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் குரூப்பில் சொல்லுவேன், ஓகேங்களா? யூடியூப்பை பற்றி இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தது ஒரு வீடியோவை போட்டு விட்றேன். நன்றி. வாழ்க தமிழ்.